la! Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பகவதி படத்துல ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆஃப் ரஜினி சார்னு சொல்லாங்க. 100% சொல்லலாம் சார். பகவதின்ற கதையை நான் முதல்ல நான் எழுதுறப்ப ஆரம்பிச்சது ரஜினி சார் மைண்ட்ல வச்சு எழுது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விஜய் சாருக்கு இந்த கதையை சொன்னா எழுதுறதுன்னு எனக்கே தோணுச்சு. நீ காற்று நான் மரம்ல அந்த ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு பாரு, ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் எப்படி சார்? இந்த ஸ்பெக்ஸோடைய கிரெடிட் க்ளோஸ் டு ஒன்லி விஜய் சார் தான். நான் போட்டுக்கிறேன், நல்லா இருக்கா பாருங்க அப்படிதான் நம்மகிட்ட கேட்டார் அவர். நான் நிலாவேன் டைட்டில் வச்சிருக்கேன். ஆனா அவர் இடம் சொல்றாரு, தாலாட்ட வருவாளான்னு டைட்டில் வைக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ எனக்கு புதுசா கேட்கறேன்ல, தாலாட்ட வருவாளா, இந்த ஒரு குழந்தைக்கு ஆரோரா பாடுற மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு. இல்ல சார், இந்த நிலாவா டைட்டில் கதைக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும், அது டூ போட்டு பண்ணக்கூட நான் தான் பண்ணுவேங்கிறாரு. எனக்கு இங்கிருந்து எஸ்ஏ சார் இருந்து போகணும், எனக்கு ஒரே பையன் சார், அவனை பண்ண விடாதீங்க, அவன் பண்ணுவேன்பா பண்ணாதீங்கன்றது. இவரு அட்டம் பிடிக்கிறாரு, நான் தான் பண்ணுவேங்கிறாரு. கீழே டெப்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த், கீழே தண்ணி விடுற பாதையில் தலை சுத்துது அப்படி இருக்குது. அதாவது ஷார்ட் வேறு லென்த் ஷாட், ஒரு கூண்டுக்குள்ள ஜம்ப் பண்ணி குதிச்சு திறந்து உள்ள போய் இதெல்லாம் எடுத்தாச்சா. கரைக்கு வந்தோடனே எல்லாம் ஒரே கை தட்டுறாங்க சார். இவர்கிட்ட அவர் என்ன விஜய் சார்ட்ட கட்டு சொல்ற வரைக்கும் அவர் நடிச்சிட்டு இருப்பாரு. நான் அப்படி கொஞ்ச நேரம் அப்புறம் தான் நம்ம ஒரு நடிப்பை பார்த்துட்டு கட் சொல்ல மறந்துட்டோம். அப்புறம் கட் அப்படின்னு அந்த கட் சொன்னா அவ்வளவு அழுதுட்டு இருந்த ஒரு கட் சொன்னா அடுத்த நிமிஷம் நார்மல் ஆயிடுவார். ஆண்டவன் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது அப்படின்ற டைலாக் பகவதியில் உண்டு. அதை அவர் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போய் சொல்றது சார் இதான் டைலாக். என்ன டைலாக்னா, ஆண்டவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது, ஆண்டவன் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. ஓகே, ஒரு மைண்ட்ல ஏத்திட்டாரா? ஓகே ஓகேங்கிறாரு. பட்டுப்போல நாவசித்து பால்மொழி சொல்லி வந்த கட்டி தமிழே கவிதை பெருஞ்சுவையே 8 திசை மேல் வளர்த்த சின்ன மகள் உன் பட்டு பொற்பாதம் தொட்டு தொடங்குகிறேன், தூயவளே அன்னை தமிழே வாழியனி. அன்பிற்கு நீ ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்மோடு பேசுவதற்காக மிக மிக பிரசித்தி பெற்ற இயக்குனர், தமிழகத்துல தமிழ் திரையுறவுல டாப் மோஸ்ட் டைரக்டர்ஸ்ல ஒன் ஆஃப் தி பர்சன் சொல்லலாம். அண்ட் ஒரு மிக 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 அருமையான நடிகருங்க. இப்ப அவரை முதல் முறையா நான் பார்க்கும் போது, காரை விட்டு இறங்கும் போது அவர் நடிச்ச அந்த ஒரு கேரக்டர் தான் எனக்கு அப்படியே நெஞ்சில பதவதிக்கிற மாதிரி இருந்தது. அங்காடி தெருவில் அப்படி மிரட்டுவாரு. ஸோ அனதர் தேன் அவர் டைரக்டர் ஏ வெங்கடேஷ் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். விஜய் சார், ஸோ உங்களுடைய படம் பகவதி மறுபடியும் ரீரிலீஸ் ஆக போது, விஜய் சாரோடைய பர்த்டே வருது. இதை முன்னிட்டு படம் ரீரிலீஸ் ஆகுது. விஜய் சார் அண்ட் உங்களுடைய 3 படம் பண்ணிருக்கீங்க. விஜய் சார் பற்றி சொல்லுங்க. செல்வா. ஆமா, விஜய் சார் ஆக்சுவலி நான் படம் பண்ண ஆரம்பிக்கும் போது விஜய் சார் வளர்ந்து வர ஒரு ஹீரோ சார். ஸோ நான் என்னுடைய 2வது படம், நான் மகாபிரபு பண்ணிட்டு 2வது படம், அந்த படம் கமிட் பண்றப்போ எனக்கு என்னுடைய சினிமாவில் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், சினிமாவில் இல்லாத வெளிய நண்பர்கள் எல்லாருமே என்கிட்ட அப்போ பிரபு சார், சத்யராஜ் சார்லாம் ஈக்குவல் ஹீரோஸ். அப்போ சரத் சார் நடிக்கிற போது பிரபு சார், சத்யராஜ் சார் இவங்கெல்லாம் ஈக்குவல் ஹீரோ, விஜயகாந்த் சார் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் நீ சரத் சார் வச்சுட்டு போட்டு நீ வேற ஒரு ஹீரோ வச்சு பண்ணாம நீ போய் மறுபடியும் விஜய் வச்சு பண்ற. ஆனா எனக்கு விஜய் சார் என் படம் பார்த்துட்டு என் கூட படம் பண்ணணும்னு சொன்னதாக எஸ்ஏ சார் என்கிட்ட சொன்னார். மகாபுரம் படம் பார்த்துட்டு விஜய் எங்களோட ஒரு படம் பண்ண ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லி நீ கூப்பிட்டு நீங்க விஜய்க்கு ஒரு கதை சொல்லுங்கன்னு சொன்னார். ஏன்னா விஜய் சாருக்கு இப்ப கதை இல்லை. நான் சொன்னேன், இல்லை சார் விஜய் சாருக்கு லவ் ஸ்டோரி தான் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க ஆக்ஷன் கதை கேட்குறீங்க, என்கிட்ட இல்லைன்னு சொல்றப்போ இல்லை என்னுடைய அசிஸ்டன்ட் ஒரு கதை வச்சிருக்கான், அதை கேளுங்க, அது உங்களுக்கு பிடிச்சா அந்த கதையை பண்ணலாம், அவன் கதையை கொடுக்க ரெடியா இருக்கிறான் அப்படின்னு அந்த கதையை கேட்டு அந்த கதையை பண்ணலான்னு முடிவு பண்ணி அதுதான் செல்வா. அப்போ எனக்கு என்னன்னா, மீண்டும் சரத் சார் கூட படம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்குது. வெளியே சில இந்த மாதிரி சத்யராஜ் சாரு, இப்ப விஜயகாந்த் சார், பிரபு சார் கதை சொல்லுங்க படம் பண்ணலாம்னு கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் நான் இதைத்தான் பண்ணுவேன்னு அப்ப விரும்பி எடுத்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க, வந்துட்டு வளர்ற போய் டக்குன்னு போய் அவரை வச்சு பண்றேன்னு. இல்லப்பா, அவரு கூட அந்த படம் என்ன அந்த ஆக்ஷன் கதை நல்லா வரும் அப்படின்னு பண்ணேன். அதுதான் எனக்கு விஜய் சாரோட 3 படத்துக்கு கொண்டு செல்ல போது எனக்கு அப்ப தெரியாது. அப்போ விஜய் சார் பழகுனது, அவருடைய அந்த தன்மை, இதெல்லாமே சார். இதுல என்ன ஆச்சரியப்பட விஷயம்னு கேட்டீங்கன்னா, செல்வால வளர்ந்து வர நடிகர், நிலாவை பண்ணும்போது அவர் வளர்ந்த நடிகர் ஆயிட்டாரு. நிலாவால அவர் காதலுக்கு மேல ரிலீஸ் ஆகி அவர் டிமாண்டபிள் ஹீரோ. அவரு பகவதி பண்றப்போ அவர் ஒரு நல்லவே ஹீரோ ஆயிட்டார். நல்ல சம்பளம், நல்ல இது. நான் அந்த படம் பட்ஜெட்டே அப்பவே பெரிய பட்ஜெட்லாம் பார்த்துவாங்க, அந்த அளவுக்கு பெரிய ஹீரோ ஆயிட்டார் சார். இந்த 3 டிராவல்லையுமே ஒவ்வொன்றுக்கும் இடையில பாத்தீங்கன்னா, முதல் படத்துக்கு அடுத்த படத்துக்கு இடையில ஒரு 1.5 வருஷம் கேப் இருக்கும். நிலாவாக்கும் பகவதிக்கு இடையில ஒரு 3 வருஷம் கேப் இருக்கலாம், மேபி அப்படிதான் நினைக்கிறேன். இந்த கேப்புக்குள்ள அவர் அபூர்வம் வளர்ச்சி ஆயிடுச்சு சார். ஆனா அந்த 3 இடத்துலயும் ஒரே மாதிரி இருந்தார் சார். சரி, இதுவாது அப்போ நினைச்சுக்கலாம் சார். அது மனுஷன், நான் அவரை லாஸ்டா பார்த்தது துப்பாக்கி டயத்துல பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு அவரை சந்திக்கல நேரில். நான் துப்பாக்கி டயத்துல ஏதோ ஒரு பொது விழால தான் சந்திச்சேன்.
துப்பாக்கி அப்புறம் நான் அவர் பொது விழாவோட சந்திக்கல. ஆனா துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் சந்திக்கிறேன் சார். அந்த படம் பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்கு. அவரை சந்திக்கிறேன். அப்பவும் அவர்கிட்ட அதே குணம் தான் சார். ஸோ ஒரு 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 தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்கல்ல, உன்னுடைய வெற்றியை வந்து நீ இங்கே ஏற்றிக்காத, தலைக்கு ஏற்றிக்காத, தோழியை வந்து நெஞ்சுக்கு ஏற்றிக்காதன்னு சொல்லுவாங்க. அதுமாரி அவர் வந்து அந்த அந்த வெற்றியை வந்து அவர் மைண்டில் ஏற்றிக்கவே இல்லை சார். அவருக்குன்னு ஒரு சிம்பிள்சிட்டி, அவருக்குன்னு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அமைதி, ஒரு இயல்புத்தன்மையோடு இருக்கிறது தான் அவருடைய சக்ஸஸ்ஸு. அதெல்லாம் அந்த 3 படத்துலையும் அவரோட நான் ட்ராவல் ஆகும்போது பார்த்தது. அவர்கிட்ட அந்த எளிமை, அந்த பணிவு, அப்புறம் வந்து எதையுமே மைண்டில் ஏற்றிக்காத ஒரு தன்மை வந்து அவரை வந்து இந்த ஹைட்டு கொண்டு வந்திருக்கு. அதனால தான் அவருக்கு இந்த மக்கள்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு கிடைச்சி அவரை வந்து அரசியலுக்கு தள்ளுனதே அந்த அவருடைய அந்த குணங்கள் தான். கண்டிப்பா. செல்வா படத்துல மறக்க முடியாத ஏதாவது நிகழ்ச்சிகள் ஏதாவது இருக்குங்களா சார்? செல்வா படத்தில் நிறைய இன்சிடென்ட்ஸ். அதில் ஆல்மோஸ்ட் அவர் கிளைமேக்ஸில் வந்து டூ போடாமல் நடித்தது, அப்புறம் ஒரு ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணும்போது இவர் வந்து அந்த ஹீரோயினை மாற்றணும்னு முடிவெடுத்ததெல்லாம் நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் அதே செல்வா படத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் வந்துட்டு ஊட்டி, அந்த படம் ஃபுல்லாகவே வந்து கதை வந்து பேக்ட்ராப் வந்து ஒரு காலனியில் நடக்கும். சாங்ஸு அப்புறம் டூர் போவாங்க, அந்த போர்ஷன்லாம் வந்து ஊட்டியில் எடுப்போம் சார். ஒரு நாள் ஈவினிங் டைம் வந்து நான் வந்து அந்த சாங் எடுத்துகிட்டு இருக்கோம் சார். அந்த சாங் அந்த லொக்கேஷன் வந்து மறுநாள் கிடைக்காது. ஆனால் அந்த ஈவினிங் வந்து அந்த இடத்துல வந்து திடீர்னு வந்து தட்பநிலை வெப்பம் மாறி ரொம்ப ஃப்ரீசிங் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஆக்சிஜன் குறையுது. அதே சமயத்தில் வந்து நான் எடுத்துட்டு இப்போ அந்த இடத்துல ஷூட்டிங் அளவு கிடையாது, நிப்பாட்டிட்டாங்க, கவர்மெண்டே நிறுத்திட்டாங்க. ஏன்னா நம்ம ஆட்கள் போய் ஷூட்டிங் பாம்பு வைக்கிறேன்னு சொல்லி போட்டு இயற்கை சுகாதார கேடுன்னு சொல்லி ஷூட்டிங் அங்கே நிப்பாட்டாங்க. அது ஊட்டியில் ஒரு ரொம்ப இன்டீரியர் ஏரியா. அங்கே வந்து அந்த அந்த இது, ஆனால் எனக்கு மூமெண்டோட இவர் வந்து டான்ஸ் ஆடணும் சீக்வன்ஸ். இப்போ அங்கே இருக்க வனத்துறை என்ன சொல்கிறாங்க, சார் எங்கள் ஆக்சிஜன் கம்மியாகிட்டு இருக்கு, ஃப்ரீசிங் கூடிட்டு இருக்கு, சீக்கிரம் பேக்கப் பண்ணிட்டு போங்கன்றாங்க. எனக்கு அது அன்னையோட முடிச்சு ஆகணும். எனக்கு அந்த மாதிரி நிலம். நான் வந்து நேரா விஜய் சார் தான் கேட்டேன், சார் இப்படி சொல்கிறாங்க, நம்ம இதை பேக்கப் பண்ணிட்டு போயிட்டு இந்த இதை வந்து நம்ம நாளைக்கு வேற எங்கேயாவது கூட நான் மேட்ச் பண்ணிக்கிறேன், நம்ம போயிடலாம் சார், இது வேண்டாம்னா விஜய் சார் கேமராமேன்ட்ட கேட்குறாரு. ஆல்சோ நாளைக்கு மேட்ச் பண்ணலாம், பட் இது வரைக்கும் எடுத்ததுக்கு இந்த லொக்கேஷனுக்கு அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும், பட் ஆனால் நான் பண்ணலான்னு இவர் இங்கேயே எடுத்துருவோன்ட்டார் சார். எனக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா டான்சர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொன்னா, எனக்கு ஓகே எல்லாத்தையும் கேட்டுக்கோங்கன்னு. அது எனக்கு ரொம்ப அந்த இடத்துல பளிச்சுன்னு இருந்துச்சு. எனக்கு ஓகே எல்லாத்தையும் யாராவது ஒருத்தர் அப்டேட் பண்ணலாம் போயிடலாம். ஆனால் எல்லாரும் இல்லை சார், நார்மலாக தான் இருக்குது சார், இதோட முடிய போதில்லை, இந்த ஷார்ட்டை எடுத்துடலாம் சார். அந்த ஷார்ட்டை எடுத்து முடிச்சுட்டு உடனே அங்கேருந்து நாங்கள் பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அன்னைக்கு அவர் ஹீரோவா அவர் நினைச்சதான் பண்ணிடலாம். ஆக்சுவலாக அவர் தான் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க, ஹீரோ சைட்லேருந்து ஆக்கள் சொல்லுவாங்க, சார் போயிடலாம். ஆனால் அவர் வந்து அதை முடிச்சுட்டு போகணும் அப்படின்ட்டு இருந்தார். அதே போல் செல்வாவில் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கிறப்ப வந்து கிளைமேக்ஸில் இருக்கும்போது டூப் போட மாட்டேன், நான் ஒரிஜினலாக பண்ணுவேன்னு சொல்லி ஒரு ஷாட்டு பண்ணார். அது வந்து எனக்கு வந்து பயங்கரமாக இது பண்ணிச்சு. என்ன சொல்றது, ரோப் போடுற ஷாட் வந்து அவர் அது டூப் போட்டு பண்ணக்கூட நான் தான் பண்ணுவேங்கிறாரு. எனக்கு இங்கேருந்து எஸ்ஏ ஷாட் இருந்து போகணும், எனக்கு ஒரே பையன் சார், அவனை பண்ண விடாதீங்க, அவன் பண்ணுவேன்பா பண்ணாதீங்கன்றது. இவரும் அட்டம் பிடிக்கிறாரு, நான் தான் பண்ணுவேங்கிறாரு. நான் ஒரு கிடத்துக்கு பார்த்தேன், சரி நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சாரை பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ள பதக்குன்னு இருக்கு. எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் பார்த்து அந்த ஷாட் எடுக்கிறோம். அதை சேஃப்டி ரோப் போட்டிருக்கு. பட் இருந்தாலும் கீழே டெப்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்து, கீழே தண்ணி விடுற பாதையில் தலை சுற்றுது, அப்படி இருக்குது. அதில் இவர் அந்த டூப் போட்டு அதை ஷாட் வேறு லென்த்து ஷாட்டு, ஒரு கூண்டுக்குள்ளே ஜம்ப் பண்ணி குதிச்சு திறந்து உள்ளே போய் இதெல்லாம் எடுத்தாச்சா. எடுத்து முடிச்சுட்டு கரைக்கு வந்தோடனே எல்லாம் ஒரே கை தட்டுறாங்க சார், எல்லாரும் இது பண்ணுறாங்க. இவர்கிட்ட ஒரு கூட ரொம்ப பெரிய சாதனை இல்லை. அப்புறம் என்ன இருக்கு, வேற என்ன எடுத்தேன்னு அப்படி ரொம்ப சாதாரணமாக அவர் கேட்க ஒரு அந்த தன்மை. அதே போல் அந்த படத்தில் வந்து ஒரு டயலாக் ஒன்று இருக்கும், அடிச்சு, அதாவது வந்து அழுவார், தன்னோட அப்பாவுடைய டெத் ஆகிடும், இப்போ அழுவார். அந்த சீக்வன்ஸ் நான் கேமரா அப்படியே வச்சுட்டு கட்டே சொல்ல. அவர் அழுதுட்டு இருக்காரு, எனக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன் அவர் அழுறத. அவர் என்னன்னா விஜய் சார்ட்ட கட்டு சொல்ற வரைக்கும் அவர் நடிச்சிட்டு இருப்பார் சார். டைரக்டர் கட் சொல்லணும், அவரா எந்த நேரத்துலையும் நம்ம கட் சொல்லாமல் அவர் ரியாக்ஷன் மாற்ற கட் சொன்ன அடைச்சாங்க ரியாக்ஷன் மாறிடும். ஆனால் நான் அப்படி கொஞ்ச நேரம் அப்புறம் தான் நம்ம இவர் நடிப்பை பார்த்துட்டு கட் சொல்ல மறந்துட்டோன்ட்டு அப்புறம் கட் அப்படின்னோடனே அந்த கட் சொன்னா அது அவ்வளோ அழுதுட்டு இருந்த ஒரு கட் சொன்னா அடுத்த நிமிஷம் நார்மலாகிடுவார் சார். அது விஜய் சார்ட்ட மிகப்பெரிய அதான் சொல்லுவேன், நான் விஜய் சார்ட்ட சொல்லுவேன், சார் நீங்கள் கட்டுக்கும் இடையிலையும் நீங்கள் ஒரு மேஜிக் பண்ணுறீங்க சார், ஸ்டார்ட் கேமராக்கும் கட்டுக்கும் இடையில நீங்கள் ஒரு மேஜிக் பண்ணுறீங்க. இப்படி சாதாரண நிற்பார் சார். ஒரு உதாரணமாக டைலாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
ஆண்டவன் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது அப்படின்ற டைலாக் பகவதியில் உண்டு. அதை அவர் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் சொல்றது சார் இதான் டைலாக். என்ன டைலாக்னா, ஆண்டவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது, ஆண்டவன் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. ஓகே, இப்போ நமக்கு ஒரு மைண்ட்ல ஏத்திட்டாரா, ஓகே ஓகேங்கிறாரு அப்படின்னு ஒரு தடவை எப்படி பண்ணி காமிச்சிருங்க அப்படின்பாரு. இப்படி நம்ம ஆண்டவன் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது அப்படின்னு தான் சார். ஓகே, ரெடி 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 சார், ஸ்டார்ட் கேமரா அப்படின்னு அப்படின்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் சார். கட்டு சொல்லணும், ஓகே கொஞ்சம் கூட இவ்வளவுதான் நடிச்சாரா அப்படின்னு இருக்கும். அப்படி ஒரு அந்த 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 அவர்கிட்ட அந்த அந்த ஒரு மேஜிக் உண்டு சார். பகவதி படத்துல வந்து ரொம்ப பாத்தீங்களா அப்படியே சூப்பர் ஸ்டார்னுடைய ஒரு ஒரு பாதிப்பு தெரியும். அண்ணாமலை படத்துல எப்படி சூப்பர் ஸ்டார் ஒரு துண்டு போட்டு வருவாரோ பால்காரன்ல, அந்த மாதிரி ஒரு துண்டு போட்டிருப்பாரு. அந்த கோட் போட்டு வர வந்துலாம் பார்த்தா பாட்ஷா அப்படி இருக்கும். ஸோ அது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆஃப் ரஜினி சார்னு சொல்லாங்களா சார்? 100% சொல்லலாம் சார். இந்த டைலாக் கூட முத்துல வர கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது அந்த ஆக்சுவலி வந்துட்டு என்ன சார், அந்த ஆண்டவன் கொடுக்கறது யாராலும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறது யாராலும் கொடுக்க முடியாதுங்கிற ஒரு டைலாக் ஆகட்டும். உனக்கெல்லாம் எதிரியை அழிச்சாதான்டா பிடிக்கும், எனக்கு எப்படி தெரியுமா, எதிரியை வாழ விட்டு அவனுடைய வாழ்ந்து காட்டுறதான் பிடிக்கும், இந்த மாதிரி டைலாக்லாம் அதில் உண்டு சார். அப்புறம் அடுத்த உயிர் எடுக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு முதல்ல தான் உயிர் மேலே ஆசை இருக்கக்கூடாதா, இப்படிலாம் டைலாக் உண்டு. இதெல்லாம் வந்து என்னன்னா சார், ரஜினி சார் மைண்ட்ல வச்சு நான் எழுதுறேன் சார், நான் விஜய் சார் மைண்ட்ல வச்சு எழுதுனேன். அந்த டைலாக்ஸ் எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் சார் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து அவர் வந்து நடிக்க ஆரம்பிக்கும் போது அவரை பற்றி பயங்கரமான கமெண்ட்ஸ் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து இவர் டைரக்டர் ஆகிட்டாரு, அதனால மைனா ஹீரோ ஆகிட்டாரு. அதே மாதிரி ஒரு பத்திரிகையில் வந்து இந்த முகமெல்லாம் ஹீரோவை நடிக்க பார்க்க வேண்டியிருக்குலாம் போட்டாங்க. அதே பத்திரிகையில் அவருக்கு அட்டப்படம் வந்துச்சு பின்னாடி. இது வந்து பார்க்குறப்போ ஒரு கடவுள் ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை யாரும் தடுக்க முடியாது. அதே மாதிரி கடவுள் வந்து அதை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டாருன்னா நீங்க என்ன குட்டிக்கிறன்னு நினைச்சாலும் கிடைக்காது. அதான் நம்ம ஊர்ல நீ என்னதான் எண்ணெயை புரண்டு ஒற்ற முடிவாங்க. இதெல்லாம் வந்துட்டு இயல்பான விஷயம் தான் சார், லைஃபோட சம்மந்தப்பட்ட விஷயம். இதைத்தான் நான் டைலாக் வைக்கணும். அதனாலதான் அந்த டைலாக் வந்து பஞ்சு டைலாக்னு இங்க பேசிக்கிட்டாங்களே தவிர அது பஞ்சு டைலாக்ல சார், அது வாழ்வியல் சம்மந்தப்பட்ட. அதை ஒரு ரைமிங்கா சொல்லும் போது அது பஞ்சு டைலாக்கா மாறிச்சு. இப்போ ரஜினி சார் நீங்க சொன்ன கிடைக்காம இருக்குது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்குது கிடைக்காது அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்வியல் தத்துவம் தான். அது உண்மையும் கூடாது. இதைத்தான் அவரும் பேசினார். அவர் பேசுற ஒவ்வொரு விஷயமே ரஜினி சார் பேசுற வாழ்வியல் சம்மந்தப்பட்ட. நான் என்ன பண்ணேன்னா, அது விஜய் சார் வாழ்க்கையில சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கணும். உனக்கெல்லாம் எதிரி அழிச்சு தானே பிடிக்கும், எனக்கு எடுத்தமா எதிரியை வாழ விட்டு முன்னாடி வாழ்ந்து காட்டதான் பிடிக்கின்றது. என்னன்னா, தன்னை கமெண்ட் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹீரோ பின்னார்ல அதை தான் சொல்லணும்னு நினைச்சு அதெல்லாம் அப்படி மாத்தி மாத்தி சொன்னது. இந்த டைலாக்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் என்ன ஆயிடும்னா அவரும் பேசிட்டாரு, ஆல்ரெடி படங்களை பேசிட்டாரு. தவிர இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பகவதின்ற கதையை நான் முதல்ல நான் எழுதுறப்ப ஆரம்பிச்சது வந்து ரஜினி சார் மைண்ட்ல வச்சு எழுதுனது. ரஜினி சார் மைண்ட்ல வச்சு அந்த கதை எழுதுனது. அதுக்கப்புறமா வந்துட்டு காலச்சூழல் என்னால் அதை பண்ண முடியலன்னா அது ஸ்கிரிப்ட் தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விஜய் சாருக்கு இந்த கதையை சொன்னால் இருக்குன்னு எனக்கே தோணுச்சு. ஏன்னா அவருக்கு கிடைச்சிருக்கிற மாசு வெளியே அவருக்கு இருக்க ஃபேன்ஸ் ஓட்டுறதப்போ இந்த கதையை விஜய் சாருக்கு சொல்லணும். விஜய் சொல்லும்போது விஜய் சார் முதல்ல பண்ண மாட்டேன்ட்டார். ஐயோ ரொம்ப ஹெவியாக இருக்குது, இது அவர் பண்ணுடைய கதைன்ட்டார். அவரே சொல்லுறாரு, நான் சொல்ல சார் இது அவர் பண்ணுடைய கதை எனக்கு தெரியுது சார், ஆனால் இது நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்துடுவீங்க சார். இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக போட்டு கொடுக்கும் சார். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பகவதிக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஆக்ஷன் ஹீரோ ஆனீங்கன்னு உலகமே பேசும் சார், நான் எழுதி தரேன் சார் இப்படிலாம் நான் அவருக்கு சொல்கிறேன். என்ன நான் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் யோசித்து பாருங்க, ரஜினி சார் வந்து தனிக்காட்டு ராஜா, போக்கிரி ராஜா, நான் போட்ட சவால், எல்லாம் உன் கைராசி, குப்பத்து ராஜா, இப்படி ஒரு 10 படம் லிஸ்ட் எடுக்கிறேன் சார். இந்த படங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா சார்? இதெல்லாம் அவருக்கு பெரிய பெரிய வெற்றி படங்கள்லாம் கிடையாது சார். ஆனால் இதெல்லாம் அவருக்கு வந்து கமர்ஷியல் ஹிட் படங்கள் சார். அந்த கமர்ஷியல் படம் பொறுத்து ஒருத்தர் வந்து மாஸ் ஹீரோ ஆகிறாருன்னா அவருக்கு எடுத்த உடனே டகால்னு மாஸ் ஹீரோ ஆக மாட்டார். கொஞ்சமாக அவருக்கு ஆடியன்ஸ் சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. சட்டாரம் ஒரு படம் வந்து பெரிய மாஸ் ஹீரோவாகி அவர் தூக்கி விட்டுரும் சார் அப்படின்னு. அந்த அதுக்கப்புறம் அவர் இந்த கதையில கன்வின்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அவர் படத்துக்குள்ள வந்தாரு, நடிச்சாரு. பகவதி, திருமலை, திருப்பாச்சி அப்படியே போய் தான் கில்லி வந்து தூக்கிட்டு போய் ஒரு பெரிய மாஸ் ஹீரோத்தை கொண்டு வச்சது. இன்னைக்கு ஒரு தமிழ் சினிமாவின் மாஸ் மகாராஜா ஆகுது. அது 100% உண்மை. பகவதி படத்துல மறக்க முடியாத சில சம்பவங்கள் ஏதாவது சொல்ல முடியுங்களா சார்? நிறைய சொல்லலாம் சார். அவர் வந்து படத்துல வந்துட்டு குறிப்பா சொல்றாங்க, படமே முடிஞ்சு போச்சு, இந்த படத்துல 2 சாங் எடுக்க ஆஸ்திரேலியாவுக்கு போறேன். ஆஸ்திரேலியாவுக்கு போறப்போ அங்க வந்துட்டு சாங் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
அப்ப சிட்னில வந்து பெரிய பிரிட்ஜ் உண்டு. அந்த பிரிட்ஜ் வந்து சூப்பரா அப்பவே அது இப்பவும் இருக்க சிட்னி பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க, பெருசா இருக்கும். அந்த ஆக்சுவலா சிட்னில அந்த 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 பிரிட்ஜில் போயிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட கேட்டார், என்ன அந்த பிரிட்ஜ் மேல நின்று எடுத்த அப்படின்னா இருக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் தான் சூப்பரா இருக்கும், ஆனா சாப்பர் வேணும், ஷார்ட் எடுக்கு சாப்பர் வேணும் அப்படின்னு. பண்ணா என்னன்னா அப்படின்னாரு. பண்ணா நல்லா தான் இருக்கும், சூப்பரா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் போய் சொன்னேன். சார் இந்த மாதிரி இந்த பிரிட்ஜ் மேல வந்து விஜய் சார் நிக்கிற மாதிரி வச்சு மூவ்மெண்ட் பண்ற மாதிரி வச்சு ஷார்ட் எடுத்தா சூப்பரா இருக்கும் சார், கீழே சிட்னி பிரிட்ஜ் ஆஸ்திரேலியா ஃபுல்லா தெரியும் அப்படின்னு. ப்ரொடியூசர்ஸ் ஓகே எடுக்கலாமே அப்படின்னாங்க. நான் சொன்னேன் சாப்பர் வேணும் சார், சாப்பர்ல தான் கேமரா வச்சு ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னு. ஆஸ்திரேலியா சாப்பர் அலௌடு அந்த இதில் எடுக்கிறதுக்கு. ஆனா வந்து இந்தியன் மணிப்படி அப்போ 5 lakhs. அதுவும் எவ்வளோ 2 மணி நேரத்துக்கு, 2 மணி நேரம் தான், 2 ஹவர்ஸுக்கு 5 lakhs. உடனே ப்ரொடியூசர்ஸ் வந்து பண்ணுறேன்ட்டாங்க. ஆனால் லட்சுமி மேக்கர்ஸ் தான் ப்ரொடியூசர்ஸு, அவங்க ரொம்ப தங்கமான, நான் சந்தித்த ப்ரொடியூசரில் அவங்க பண்ணலான்ட்டாங்க. அப்போது அந்த ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ண. ஆனால் என்னன்னா அந்த பிரிட்ஜு போயிருக்க இடத்துக்கு காலையில் 4 o'clock போயிடணும் சார். அந்த பிரிட்ஜு மேலே யார் நடிக்க போகிறாங்களோ அவங்க 4 o'clock போயிடணும். அவங்களுக்கு அவங்க ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க, நம்ம காஸ்டியூம் கிடையாது. அவங்க ஒரு காஸ்டியூம், அந்த காஸ்டியூமை போட்டுட்டு அது வந்து ஒரு மெல்லிய ரோப் ஒன்று கீழே வரும், அது தெரியாது. அந்த ரோப் தான் வந்து ஆர்டிஸ்ட் சப்போஸ் மிஸ் ஆனாங்கன்னா அந்த ரோப் பிடிச்சிடும். அந்த பிரிட்ஜு மேலே ஏறணும், ஏனியா இருக்கும். ஒரு மேலேயா ஸ்டெப் வச்சு ஏறணும். அது ஏறதுக்கு 35-40 நிமிஷம் ஆகும். அது மேலே போய் நிற்கணும். நின்னதுக்கு அப்புறமா ஆர்டிஸ்ட் நின்னதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து சாப்பருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. சாப்பர் வந்து இன்னொரு இடத்துல வந்து நிற்கும். அப்புறம் அந்த சாப்பர்ல போய் கேமராமேன் கேமரா வச்சுட்டு அங்கே வெயிட் பண்ண உடனே இவங்க எல்லாம் ஆர்டிஸ்ட் மேலே போயிட்டாங்க ரெடின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்கே வந்து சாப்பர் கிளம்பி வரும். கிளம்பி வந்தா அந்த சாப்பர் வர்றப்போ இந்த இவருக்கு வந்து ஒரு வாக்கி டாக்கி இருக்கும். அதுல அங்கேருந்து சார் வர்றோம் சார், சார் நீங்க மூவ்மெண்ட் சார் அப்படின்னா இவருக்கு மூவ்மெண்ட் பண்ணணும். ஆனா சவுண்ட் இருக்காது. ஆமா, ஏன்னா அவர் பிரிட்ஜ் மேல இருக்க சவுண்ட் எங்கேருந்து போட்டாலும் கேட்காது. ஸோ அந்த சவுண்டை கேட்டு அந்த ரிதத்துக்கு மேல அவர் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். இவ்வளவு வேலை நடக்குமா சார்? நான் போய் சொல்றேன் அவர்கிட்ட போய், சார் நீங்க 4 மணிக்கு போகணும், மேலே ஏறணும், இந்த ட்ரெஸ்ஸை போடணும், எல்லாம் போட்டு ரெடி ஆகிறதுக்கு 5000, மேலே ஏறினா நீங்க போறதுக்கு போய் சேர்றதுக்கு 5:45, ஒரு 6 மணி 6:30 தான் சாப்பிட்ற மேலே வரும், இந்த ஷார்ட் எடுக்கணும். ஓகேன்னா ஓகேன்றார் சார். அப்படியா சார், கன்ஃபார்ம் எடுத்துடலாமாண்ணா? பிரம்மாண்டமாக இருக்குன்னா அப்போ நம்ம அதுக்கு நான் எஃபர்ட் போட்டு தானே ஆகணும்னா போயிடலாம், நான் வந்துடுவேன் காலையில், உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் மாட்டாரு. இல்லை எனக்குலாம் ப்ராப்ளம் இல்லை, போயிடலாம். அப்போ 4 மணிக்கு வந்து ரெடியாகி மேலே போய் அந்த ஷாட் எடுத்தார் சார். எடுத்து கேமரா அந்த அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து ஃபுல்லாக கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்த உடனே அவர் முதல்ல கேட்டது, மற்ற எதுவுமே கீழே இறங்கி வந்தால் நாங்களாம் சூப்பர் கை கொடுக்குறோம், கேமராமேனுக்கு போகணும் ஷாட் ஓகேன்னு கேளுங்க. அப்புறம் அங்கேருந்து கேமரா போங்க, கேமரா ஷாட் சூப்பராக வந்துருன்னு சொல்லுங்க. ஏன்னா அப்போ மானிட்டர்லாம் கிடையாது. அவ்வளவு வந்து அவர் வந்து ஒரு அந்த 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 டெடிகேஷன் தான் சார் அவரை வந்து எனக்கு தெரிஞ்சது இந்த இவ்வளவு பெரிய உயரம். அதே மாதிரி அதே பகவதி படத்துல வந்து மேட்டுப்பாளையத்துல வந்து ஒரு சீன் எடுத்துட்டு இருக்கேன். ஃபைட் சீக்வன்ஸ் பேலன்ஸ் எடுக்கிறேன். ட்ரெயின் சீக்வன்ஸ் உடைய பேலன்ஸ் சான்ஸ் அங்கே எடுக்கிறேன். எடுத்து முடிச்சுட்டு மேட்டுப்பாளையத்துல நைட்டு ட்ரெயின் ஏறி, அப்போ வந்து நாங்கள் ட்ரெயினில் வரோம். ஏன்னா எங்களுக்கு நைட் வரைக்கும் 6:30 மணிக்கு ஷூட்டிங் போது 6:30 மணிக்கு கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போய் ஃப்ளைட்டை பிடிக்க முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், ட்ரெயினில் வரோம். எதுக்கு ட்ரெயினில் வரோம்னா, மறுநாள் காலையில் இங்கே ஷூட்டிங், சென்னையில் சிவாஜி கார்டனில் ஷூட்டிங், அது 7 மணிக்கு போகணும். அதனால் இங்கே வந்து இறங்கணும் சார். இறங்குறப்போ மணி 6, சென்ட்ரலில் இறங்குறப்போ 6. விஜய் சார்கிட்ட கேட்குறாரு, எத்தனை மணிக்கு நான் ஸ்பாட்டில் இருக்கணும்? 7 மணிக்கு சார். மணி 6ண்ணா அப்படின்னாரு. ஆமாம் சார், 7 மணிக்கு நம்ம எடுக்கணும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நீங்கள் வேணா ஒரு 8 மணிக்குனா வாங்க சார். இல்லை நான் 7 மணிக்கு வந்துடுறேன். அவர் வீடு இருக்கு அடையார், அங்கே போய் ரெடி ஆகிட்டு வரணும். எங்கள் வீடு இருக்கிறது வந்து ஸ்டூடியோக்கு பக்கத்தில் தான், நெசப்பாக்கம். ஸோ நான் நினச்சேன்னா சரி ஓகே ஈஸியாக நம்ம கிளம்பி போயிடலான்றதால் நான் அதை ஐடியா பண்ணிட்டேன். நான் வந்து ரெடி ஆகிட்டு போகும்போது ஒரு 8:15 ஆயிடுச்சு. ஆனால் 8 மணிக்கு வந்துட்டார் சார். வந்து உட்காந்துருக்காரு. எனக்கு பார்த்துட்டு பா என்ன அது வித் மேக்கப்பு. ஐயோ, அப்போ அவர் எவ்வளோ முன்னாடி வந்திருக்கணும் யோசிங்க. அப்போ நான் பார்த்து கொடை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. நான் போய் எங்கே எல்லாம் விஜய் சார் வந்துட்டாங்கன்றாங்க. மற்றவங்களாம் வந்து அப்போ தான் இறங்கிட்டு இருக்காங்க சார். எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆகி போச்சு. ஏன்னா நான் வந்து 7 மணிக்கு தயக்கமாக சொல்லிட்டேன். ஆனால் அவர் வந்து உட்காந்துட்டாரு. ஆனால் எல்லாம் வந்து அப்போ தான் இறங்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் போய் சொன்னேன், சார் இப்போ தான் எல்லாம் நான் உங்களை ஒரு 8 மணிக்கு சொன்னேன், நீங்கள் தானே 7ன்னு சொன்னீங்க அப்படின்னாரு. மிஸ்டேக் அது போயிடுச்சு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் வரட்டும், நான் வெயிட் பண்ணுறாங்கன்னு உட்காந்துருந்தேன் சார். அப்புறம் அவங்க எல்லாம் வந்து ஒரு 8:45 எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 7 மணிலேருந்து அந்த 1.25 மணி நேரம் வெயிட் பண்ணமே, நம்மளை வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இதுவோ எதுவுமே கிடையாது. இது சினிமாவில் சகஜம். நம்ம வந்துட்டோம், நம்ம வேலை அதுதான்.
அப்படின்னு. அதெல்லாம் தான் சார் அவருடைய அந்த ஹைட்டுக்கு காரணம். ம். அது அவருடைய அந்த 50வது பிறந்தநாள்ல இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை இருந்து நான் வந்து ஷேர் பண்றதுக்கு காரணமே அவரை புகழ் பாடணும். இதை பார்த்துட்டு அவர் வெங்கடேஷ் நம்மளை பத்தி பயங்கரமா அதெல்லாம் இல்லை சார். இது உண்மையே நடந்த விஷயம் தானே. இதை பார்த்து ஒரு 4 பேருக்கு இப்படிலாம் இருந்தா நமக்கு ஒரு நல்ல ஒரு வெகுமதி கிடைக்கும், அதுதான் நம்மளோட ஹைட்டு கொண்டு போகணும்னு தோணும் இல்லையா? அதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அவருடைய டான்ஸ் அதை பற்றி சொல்லுங்க சார். அது என்ன சார், இன்னைக்கு அதுக்கான கிரேஸ் அப்புறம் வந்து ஸ்க்ரீனில் நம்ம அப்படி பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சாங்கை பார்த்துட்டு அது 3 நிமிஷம் சாங்கை பார்த்துட்டு சூப்பராக பண்ணுறான்ட்டு போயிடணும். அதுக்கு ஒரு போடுற எஃபர்ட்டில் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் சார். ரிகர்சல் அப்படி ரிகர்சல் எடுப்பார். அதே மாதிரி இயல்பாக டான்ஸ் தெரியும் அவருக்கு. அந்த மூமெண்ட்ஸ் அவர் பார்த்தாருனாலும் அவர் ஈஸியாக பண்ணிடுவார். இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப பார்ப்பாரு. பண்ணி பார்க்கறத விட பண்ண சொல்லி பார்ப்பார் சார். டான்ஸ் மாஸ்டர் அசிஸ்டன்ஸ் பண்ண சொல்லி பார்ப்பார். பார்க்கும்போதே அதை பிடிச்சிக்கிட்டு அதுக்குள்ள அவருடைய நளினத்தை உள்ள பூத்துவார். அதுதான் அவருடைய ஹைலைட்டு. அது எல்லா சாங்குமே போடவங்கோ குத்து சாங்காக இருக்கட்டும், கை 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 வைக்கிற அப்படின்ற ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங்காக இருக்கட்டும், மற்ற எல்லா சாங்லேயுமே அவர் தன்னுடைய முழுசான ஒரு இது. அதனால தான் இன்னைக்கு அவருடைய ஸ்டெப்ஸுக்கு வந்து அவ்வளோ ஒரு கிரேஸும். விஜய் சார் சாங்ல வாலண்டியராகவே நாங்கள் லென்த் ஷாட் வைப்போம். வைக்காத டைரக்டர்ஸே கிடையாது, வைக்கிற டான்ஸ் மாஸ்டரே கிடையாது. விஜய் சார் ஆடுறாரு ஒரு லென்த் ஷாட் வைங்கப்பா அப்படின்னு லென்த் ஷாட் வச்சிடும். லென்த் ஷாட் வைக்கும்போது அதற்கும் பெருசெல்லாம் டைம் எடுக்க முடியாது. சில பேர் லென்த் ஷாட்னா ஒரு ஹாஃப் டே எடுத்துக்குவாங்க. அவ்வளோலாம் எடுக்க மாட்டார் அவர் அதை ரொம்ப கேஷுவலாக அதை வந்து பண்ணிட்டு போயிடுவார். அதை பண்ணி முடிச்சுட்டு லென்த் ஷாட் பண்ணிட்டோம் இன்னைக்கு இது போதும் அப்படின்னு கிடையாது. அடுத்த ஷாட் என்னன்னு கேட்பாரு. அதை முடிச்சுட்டு அதெல்லாம் வந்து இந்த நீ காற்று நான் மரம்ல அந்த ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு பாரு. அது ஒரு அப்ப அந்த ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் எப்படி சார் அமைஞ்சது? அந்த ஸ்பெக்ஸோடைய கிரெடிட் வந்து கோஸ் டு ஒன்லி விஜய் சார் தான் சார். ஏன்னா இந்த நான் போட்டுக்கிறேன் நல்லா இருக்கா பாருங்க அப்படின்னு தான் நம்மகிட்ட கேட்டார். அவர் போட்டோன்னு நல்லா இருந்தது. அது அவர் தான் செலக்ட் பண்ணாரு, அவர் தான் அதுக்கு டிசைன் பண்ணது, எல்லாமே அவர் தான் சார். சூப்பராக இருக்கு சார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகல அண்டு அதை கேஷுவலாக போட்டு பண்ணாரு. அது வந்து அந்த கிளாஸுக்கு வந்து அப்ப வந்து அதுக்கு வந்து நிறைய பேர் அதை மாதிரி போட்டுக்கிட்டு தெரிஞ்சாங்க. அதே மாதிரி அது ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர் கிளாஸ்னு சொல்லலாம். அது முழுக்க அவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன். ஏன் சார் ஜூலை மலர்களே சாங்கே அவருடைய டேஸ்ட் தான். ஆக்சுவலி ஜூலை மலர்களே சாங் வந்து நான் வேற ஒரு டீம் கம்போஸ் பண்ணி ரெக்கார்டும் பண்ணிட்டேன். விஜய் சார் இதை விட வேற ஏதாவது படம் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டாரு. இன்னும் கொஞ்சம் மெலோடியா தான் நல்லா இருக்கும்னா அப்படின்னாரு. அப்போ நான் வந்து அப்படியா அப்படின்னு அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. அந்த ஐடியா பேஸ் பண்ணி தான் ஜூலை மலர்களை போட்டேன். ஐடியானா வேற ஏதாவது சாங்லாம் கொடுக்கல, மெலோடிக்கு இப்படி இந்த பேட்டர்ல வந்து நல்லா இருக்கும் ஐடியா கொடுத்தாரு. அந்த பேட்டர்ல நான் உட்காந்து கம்போஸ் பண்ணதும் அந்த ஜூலை மலர்களை சாங். நல்ல மியூசிக் நாலேஜ் உள்ள. ஆமா சார். ஆனா அது அவங்க தாத்தா வந்து மியூசிக்கு, அவங்க மாமா பாடகர், அவங்க அம்மா பாடகி. ஸோ அவங்க அம்மா ஐ திங்க் வீணை கூட வாசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு அந்த இசை அவருக்கு அப்படியே பிளட்ல இருக்கு சார். அவர் ஒரு சாங்கை ரசிச்சுட்டாரு அப்படின்னா. இதெல்லாம் ஹைலைட் என்ன தெரியுமா சார், நிலாவை படத்துக்கு அவர் வந்து என்கிட்ட அந்த படம் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அவர் அப்ப காதலுக்கு மேல நடிச்சிட்டு இருக்காரு. என்கிட்ட வந்து சொல்லுவாரு அவர் ஒரு நாள், ஆனா இந்த படத்துக்கு தாலாட்ட வருவாளான்னு டைட்டில் வைங்கன்னாரு. நான் நிலாவேன்னு டைட்டில் வச்சிருக்கேன். ஆனா அவர் இடம் சொல்லுவாரு தாலாட்ட வருவாளான்னு டைட்டில் வைக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அப்ப எனக்கு புதுசா கேக்குறேன்ல, தாலாட்ட வருவாளா, என்னது ஒரு குழந்தை படம் மாதிரி இருக்கு. நான் அப்படியே மைண்ட்ல இருந்துச்சு, ஒரு குழந்தைக்கு ஆரோரா பாடுற மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு. இல்ல சார் இந்த நிலவா டைட்டில் கதைக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும்னு. அப்புறம் என்கிட்ட சொன்னாரு, இல்ல சார் நான் இப்ப நடிச்சிட்டு இருக்கேன்ல காதலுக்கு மேல ஒரு பாட்டு இருக்கு சார், தாலாட்ட வருவாளான்னு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகும் சார். அது படம் ரிலீஸ் ஆகல, பாட்டு ரிலீஸ் ஆகல சார். ஆனா அவர் என்கிட்ட சொன்னாரு, காட் ப்ராமிஸ் டச் அவுட் என்கிட்ட சொன்னாரு. நான் சொன்னேன் இல்ல சார் இந்த கதைக்கு நிலவா டைட்டில் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படியாண்ணா, சரிண்ணா, ஓகேண்ணா. ஒண்ணுமே அந்த அதாவது டைரக்டர் தான் சார். அது பகவதி படத்துல ஒரு எமோஷனல் சீன் உண்டு சார். விஜய் சார் வந்து அப்படியே வில்லன் வீட்டுக்குள்ள வருவார் சார். தம்பி இழந்திருப்பாரு. தம்பி இழந்து தம்பியுடைய கடைசி அந்த ரிச்சுவல் முடிஞ்சு அவர் வந்து அந்த அங்கிருந்து அப்படியே வந்து ஈரம் சொட்ட சொட்ட வருவார் வில்லன் வீட்டுக்குள்ள. வந்த உடனே கையில அருவாள் இருக்கும். அந்த ஒரு உள்ள வரும்போது அந்த வில்லன் வீட்டுல பூந்துட்டி பறந்து போகும். வில்லன் அடியாக்கள் அடிக்க வருவாங்க. இவரை ஒருத்தன் வந்து அருவாளை பிடிங்கிட்டு, உனக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் அவனுக்கு தான் பிரச்சனைன்னு டைலாக் இல்லாம ரியாக்ஷன் கொடுப்பாரு. கொடுத்து வந்து வில்லன் கிட்ட வந்து வில்லனை பார்த்த உடனே அருவாளை கீழே போடுவார் சார். ஒன்னு அருவாள் ஜம்ப் ஆகி அவருக்கு கடையில சகுன்னு சுத்தும். சக்குன்னு பிடிச்சி டைலாக் பேசுவார். ஏய் அப்படின்னா அவன் சொல்லுவான், டே நான் வந்து எம்மன்டாம் பாரு, நான் சிவன்டா அப்படின்பாரு. உனக்கு அழிக்க தாண்டா தெரியும், உனக்கு அழிக்க தாண்டா தெரியும், எனக்கு ஆக்க தெரியும்டா அப்படின்பாரு.
இப்படி ஒரு டைலாக் எமோஷனலாக பேசி சேலஞ்சு விட்டு போவார் வில்லங்கிட்ட. இந்த சீக்வன்ஸு கதையா 3 தடவை அவருக்கு சொல்லியிருக்கேன். எங்கள் அசிஸ்டன்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், எல்லாரும் கூடயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாருன்னு எனக்கு தெரியாது, விஜய் சார்ட்ட வந்து ஏதோ கொஸ்டின் கேட்டிருங்க. விஜய் சார் என்கிட்ட வந்து கேட்குறாரு, அண்ணா ஒரு டவுட் அப்படின்னாரு. என்னன்னு, அருவாள் கீழே வந்து பவுன்ஸ் ஆகுமாண்ணா? சத்தியமா அவர் கேட்கிற வரைக்கும் எனக்கு அந்த மைண்ட்ல அது வரவே இல்லை சார். ஆமா, நான் ஃபுல்லா இந்த கதையை வந்து 3 நீங்க சொல்லும் போதும் எனக்கும் அந்த ஃபர்ஸ்ட் நான் சொல்றப்ப உங்களுக்கு தோணல பாத்தீங்களா, அதுதான் உண்மை. ஆனா விஜய் சார் கேட்கறப்ப லாஜிக்ல அது கரெக்ட். ஆமா இல்ல, மேக்ஸிமம் ஒரு அடி துள்ளும், ஒரு அடி கூட 1/2 அடி துள்ளும். அது இப்படி எக் 2 பேர் கடையில சுத்துது, அது விஜய் சார் பிடிச்சி டேரக்ட் பேசினா. இந்த சீனை நான் 3 தடவை விஜய் சார் கதை சொல்லியிருக்கேன், என் அசிஸ்டன்ஸ் கதை சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். எல்லாரும் எமோஷனலா கதையை கேட்டிருக்கவங்களுக்கு விஜய் சார் இப்படி ஸ்பாட்ல என்கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது எனக்கு ஜிர்க் ஆயிடுச்சு. ஆமா இல்ல அப்படின்ட்டு, என்ன ஆமாம் சார் கரெக்டு தான் சார், சுத்தாது பவுன்ஸ் ஆகாது சார் அப்படின்னு. அப்புறம் எப்படின்னா அப்படின்னா, சார் இது வந்து என்னுடைய டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நாயகனுடைய எமோஷனலை வெளிப்படுத்துற விஷயம் சார். அந்த எமோஷனல் தான் அப்படி நான் வெளிப்படுத்துறேன். உங்கள்ட்ட இருக்கிற கோவம் வந்து அப்படி வெளிப்படுத்துறேன். இது வந்து ஆடியன்ஸுக்கு மைண்ட் செட் தான் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் தெரியும். ஷக்கு நீங்கள் பிடிச்சி டைலாக் பேசுமா அவங்க அந்த எமோஷனலாக பார்த்துட்டு இருப்பாங்க. மேபி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டில் போய் அவங்க யோசிக்கும் போது நம்ம எப்படி அருவா சுற்றின்னு எதிர்பார்க்கலாம். இல்லை என்றால் தியேட்டர்லயே ஒரு சில பேருக்கு உட்காந்துருக்க ஆடியன்ஸ்ல ஒருத்தன் கேட்கலாம், ஆனா எவனுமே அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க சார். ஏன்னா யாருக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸ் யாருக்குமே அந்த தாட் வராது, எனக்கு எமோஷனல் போயிட்டு இருக்குது சார். அப்படியா, அப்புறம் போய் அவர் அங்கே செட்டில் 2-3 பேர்ட்ட கேட்குறாரு. எல்லாருமே இல்லை டேரக்டர் தான் டிசைட் பண்ணுன்றாங்க. திரும்ப என்கிட்ட கேட்குறாரு, ஓகே சார் 100% ஓகே. யாரும் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க சார், அந்த எமோஷனலாக பார்த்துட்டு நீங்கள் பேச டைலாக் கிளாப்ஸ் தான் அவ்வளோ எமோஷனல் தான் ஒர்க் அவுட் ஆகும் சார் அப்படின்ட்டு. ஆக்கிர் ரஸ்தா படத்தில் ஒரு இஷ்யூ நடந்தது, அதை தூக்கி இங்கே அவர்கிட்ட சொன்னேன். சார் அமிதாப், நான் அதை நியூஸ் கேள்விப்பட்டேன் சார், கிளைமேக்ஸில் வந்து அமிதாப் சார் இங்கிலீஷ் பேசணும். ஆமாம், அதுவும் அவர் கண்டினியூஸாக பேச வேண்டியது. பாக்யராஜ் சார் தான் டைரக்டர். இதே மாதிரி டவுட் அவருக்கு வந்திருக்கு. பாக்யராஜ் சார் போய் கேட்டிருக்காரு. பாக்யராஜ் சார் சொல்லியிருக்காரு, இல்லை சார் நீங்கள் இங்கிலீஷ் தாராளமாக பேசுங்க. அப்போ இவர் சொன்னார், என் ரசிகர்களுக்கு இங்கிலீஷ் புரியாதுங்க, ஹிந்தி பேசினா புரியும், இங்கிலீஷ் இவ்வளோ நேரம் பேசினா அவங்க பொறுப்பானாலும். இல்லை சார் அவங்க ரசிப்பாங்க சார், நீங்கள் பண்ணுங்கன்னு அடி சொல்லியிருக்காரு. அப்புறமா அவர் ஒரு டேரக்டர் கேட்குறாருன்னு பண்ணிட்டார் சார், அதுக்கு தேட்டர் கிளாப்ஸ் வந்தது சார், இதுலேயும் அது நடக்கும் சார் அப்படி கன்வின்ஸ் ஆகிட்டார் சார். அவர் விஜய் சார்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டைரக்டர் கான்ஃபிடண்டாக சொல்லிட்டாங்கன்னா பண்ணிடுவார். அதுக்கு 100% ஒத்துழைப்பு கொடுப்பார். சீன் பண்ணாரு. அதே மாதிரி தியேட்டர்லயும் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. யாருக்குமே தெரியும். மேபி இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் ஆடியன்ஸுக்கு தெரியலாமே தவிர இதுவரைக்கும் அந்த படத்துல வந்து அந்த மாதிரி விஷயம் யாருமே கிடையாது. பெருசா இந்த மீம்ஸ்லயோ எதுலயோ எல்லாம் நான் கூட பார்த்தது கிடையாது. மேபி இப்ப சொன்னதுக்கு அப்புறம் வேணா போடலாம் தவிர, பட் வந்து இப்போ அது திரைக்கதையில இப்போ நான் அதே மாதிரி இப்போ ரீசெண்டா வர படங்கள் நிறைய படங்கள் நான் என்னுடைய டீமுக்கு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். என்னுடைய டீமுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுப்பேன். இந்த படம் பார்த்தியா, இல்லை இப்படி ஒரு விஷயம் இருக்கு கவனிச்சிங்களா, ஆமா, ஆனா ஏன் யாருக்கும் தெரியும், ஆமா இல்ல அப்படிம்பாங்க, ஏன் தெரியல, ஏன் அதுதான் எமோஷனலா ஒரு கதை பண்ணும்போது நீங்க அங்க வந்து நீங்க லாஜிக் தேவையே இல்லை. நீங்க பாட்டுக்கு அந்த எமோஷனல் அது போயிடும். அதனாலதான் சார் சில இடங்கள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த இன்டர்வியூக்கு போறவங்களுக்கு மோட்டிவேஷனலா கொடுக்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து இன்டர்வியூல ஆன்சர் தான் நீங்க எவ்வளவு தெளிவா கொடுக்குறீங்கன்னு பார்ப்பாங்க. ஆன்சர் நீங்க எவ்வளவு தெளிவா கொடுக்குறீங்கன்னா இன்டர்வியூஸ்ல நிறைய புக்ஸ் எல்லாம் வருது, ஹவு டு ஃபேஸ் த இன்டர்வியூஸ் அப்படி, ஏதாவது அதுக்குன்னு கோச்சிங் நடக்கும். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்வியூல எப்படி நீங்க அப்ரோச் பண்ணி பார்ப்பாங்களோ, நீங்க எவ்வளவு பிரில்லியண்டா இருக்கீங்கன்றது செகண்டரி தான். ஹவு டு யூ அப்ரோச் இன்ட்ராக்ஷன் வித் அதர் பீப்புள்ங்கிறது தான் பார்ப்பாங்க. ஏன்னா அதுதான் லாஜிக். நான் சொல்றது, நீங்க வந்து எமோஷனல் வர்ற இடத்துல லாஜிக் பார்க்க கூடாது.